ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லைஃப் வித் பவி யூடியூப் சேனல். இன்றைக்கி சண்டே. ஆஸ் யூஷுவல் என்னோடய ஹஸ்பண்டோட ப்ரிப்ரேஷன் தான். இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட் மெத்தடில். இங்கே பெருசாக ஒரு மீன் இருக்கா, அதுதான் வஞ்சிர மீன். அது பக்கத்தில் குட்டியாக ஒரு மீன் இருக்கா, அதுதான் சீலா மீன். இன்றைக்கி நாம் அதுதான் பண்ண போகிறோம். பிகாஸ் எல்லாத்துக்குமே கோல்டு காஃப் இருக்குது. இந்த மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நாங்கள் ஒரு 750 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது செய்கிறதுக்கு 4 இன்க்ரீடியன்ட் தான் போதும். மிளகு, சீரகம், வரமிளகா, வெள்ளைப்பூண்டு. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட இல்லை, அதனால நாங்கள் ஆட் பண்ணல. இதை மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு. இதெல்லாம் ஒரு சின்ன ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் திப்பியாக அந்த மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் சரி, ஃபைனலாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் மேக்ஸிமம் லெவலாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். கொஞ்சம் தண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாங்கள் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பேனில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் பண்ணுற மீன் குழம்பு இல்லை, இது பேனில் பண்ணுற மீன் குழம்பு தான். ஸோ இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டோடனே மசாலா ஆட் பண்ணிடுங்க. அது காஞ்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்படிலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மசாலா எண்ணெய் காஞ்சதுக்கு போட்டோம்னா மசாலா அடிப்பிடிச்சிடும், கருகிரும். அதுக்காண்டி மசாலா எண்ணெய் ஊற்றினோடனே மசாலாவை ஆட் பண்ணி அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடு கிராஜுவலாக மிக்ஸ் ஆகி அது ஸ்மெல் வரும். அதுதான் அந்த குழம்புக்கான டேஸ்ட்டேமும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த கோல்டு கஃப்லாம் இருந்ததுன்னா எப்போவுமே நாங்கள் நண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த டைம் சீலா மீன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு சரியில்லாமல் சாப்பிடும்போது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஆக்சுவலாக மருந்து குழம்பு மாதிரி தான். இது ஏன்னா மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்க்கறனால, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்க்கறனால இது ஒரு மருந்து குழம்பு மாதிரி தான். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நமக்கு தேவையான அளவுக்கு காரம் இது தானே சேர்த்துறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்போம், வரமிளகா கம்மியாக தான் சேர்த்துருப்போம். ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு கிளைமேட் ஏதாவது இதாக இருக்கும்போது, உங்களுக்கு கோல்டு கஃப் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஜாரில் கொஞ்சம் மசாலா இருந்ததுன்னா அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் தேவையான தண்ணியும் ஊற்றிருக்கோம். நாங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதான் இங்கே பெங்களூர் கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது. மீன்ஸ் ரொம்ப குளிருது. அப்புறம் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது. ஸோ கிளைமேட் மாறி இருக்கிறதுனால எல்லாருக்குமே கோல்டு காஃப் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த மீன் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். இது நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே வறுத்து அரைக்கலை, அப்படியே ராவாக போட்டிருக்கோம். ஸோ அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது கொதிக்க விடணும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இல்லாட்டி நம்ம சாப்பாடோடு சாப்பிடும்போது கசக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயுமா வச்சு மாற்றி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உப்பை சேர்த்திக்கோங்க. உப்பை சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் மசாலா கூடவே சேர்த்து போட்டிருக்கணும், நாங்கள் மறந்துட்டோம். இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மசாலா அரைக்கும் போது ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணல. எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நாங்கள் போடலை. அதனால் நீங்கள் போடுறதுனா போடலாம். அதுவும் நல்ல ஒரு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வித்தியாசமும் இருக்காது, நல்லாயிருக்கும். எங்கள்கிட்ட இல்லை, அதனால நாங்கள் ஆட் பண்ணல. இப்போ நல்லா கொதித்து வரும்.
உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணும், குழம்போட இது கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறனால நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் ஃபிஷ் ஆட் பண்ணும்போது 1 by 1 தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா மீன் உடஞ்சிரும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ இப்போ 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு கரண்டியை விடாமல் நல்லா பாத்திரத்தை குலுக்கி விட்டு ஷேக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு 7 minutes இருந்தால் போதும், 5 to 7 minutes இது வெந்தால் போதும். நாங்கள் ஒரு 3 minutes ஹை ஃப்ளேம்லேயும் 4 minutes லோ ஃப்ளேம்லேயும் தான் வச்சோம். மீன் அப்படி தான் வந்து சீக்கிரம் வந்துடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சு நாங்கள் மீன் குழம்பு செஞ்சோம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி இந்த மீனையும் வச்சு சாப்பிடும்போது தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும், செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கோல்டு கஃப்லாம் இருக்கும்போது சாப்பிடும்போது அப்படி இருக்கும், ஒரு செம்ம ரிலீஃபாக இருக்கும். அப்படியே இயர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும், செம்ம இதாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.